ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான மோர் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, மண் சட்டியில் ஜலம் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. நம்ம திருத்தி வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காவை இதில் சேர்த்துடலாம். முதல்ல இந்த பூசணிக்காய் வேகட்டும், வெந்ததுக்கப்புறமா எப்படி அரைச்சி விட்டு மோர் கூட்டு பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் அவியல் மாதிரி இருக்கும். வேறு காய்கறிகள் எதுவும் இல்லாதனால வெறும் வெள்ளை பூசணிக்காய் வச்சு நம்ம மோர் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, நம்ம போட்டிருந்த பூசணிக்காய் வெந்தெடுத்து தண்ணியும் குறைஞ்செடுத்து இப்போ இந்த பூசணிக்காய்க்கு திட்டமாக ஒரு கைப்பிடி தேங்காய், 2 பச்சை மிளகாய் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு கொதி வாங்கலாம். ஏன்னா வெயில் காலம் இல்லையா, அதனால் ஒரு கொதி வாங்கினா தான் கொஞ்சம் ஊசாமல் இருக்கும். மத்தியானம் வரைக்கும் எல்லாம் ஊசி போயிடும். இதுக்கு திட்டமாக கல் உப்பு சேர்க்குறேன். ரொம்ப உப்பு சேர்க்க வேணாம், ஏன்னா பூசணிக்காய் ரொம்ப உப்பு தாங்காது, அப்புறம் கறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவை கரைச்சி வச்சுருக்கேன், அது இதோடு சேர்க்குறேன். ஏன் அரிசி மாவை கரைச்சி அதில் சேர்க்குறோம்னா அப்போ தான் கெட்டிமாக ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். இல்லைன்னா சாறு தனியாகவும் சக்கை தனியாகவும் நிற்கும். கருவேப்பிலை சேர்க்குறேன். அவ்வளோதான். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. ஏன் அரிசி மாவு கரைச்சி ஊற்றணும்னா அப்போ தான் சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடுகுலாம் தாளித்து கொட்ட போகிறதில்ல, மேலாக கொஞ்சமாக பச்சை தேங்காய் எண்ணெய் விடுறேன். அவ்வளோதான். விட்டுட்டு இப்போ கெட்டியமாக ஒரு கப்பு தயிர் சுட சுட ஊற்றினோம்னா அப்படியே நீர்த்து போயிடும், நல்லாவே இருக்காது. எப்போ சாப்பிட்றோமோ சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டு கலந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்டாக ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான பூசணிக்காய் போட்டு மோர் கூட்டு ரெடியாக எடுத்து. உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.